நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு இப்போ பயங்கரமா வந்து இப்ப நான் சவால்லாம் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜேஸ்வரி, ரஞ்சிதா இவங்களோட முகத்தரிய கிழிச்சு எறியது மட்டும் இல்லாம, அடுத்தபடியா ஒரு படி மேல போயி, அவங்கள வந்து இப்பன்னா அவங்களோட சுயரூபத்த தெரியப்படுத்தினா போதும். அதுக்கப்புறம் இந்த தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்ஷன்லாம் நம்ம விஜயே வந்து இப்பன்னா நடத்தலாம்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாரு. அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த பத்தி வந்து இப்பன்னா ஏற்பாடு பண்ணாங்க. அதாவது நம்ம விஜய்க்கு இப்போ நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு ஒரு வீடியோ காட்டி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிய வந்து இப்பன்னா ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவ்ளோ நாளா அவங்க அக்காவா இருந்தாலும் சரி, அவங்க அக்கா பொண்ணா இருந்தாலும் சரி 2 பேருமே இந்த வீட்ல வந்து இப்ப நல்லவங்களா இருந்ததற்கான காரணம் நம்ம மல்லிய அவங்க கெட்டவங்களா காட்டுனதுக்கு தான். ஆனா இப்ப வந்து இப்ப அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுனால, இதுக்கப்புறம் அவங்க என்ன செஞ்சாலுமே அத வந்து இப்ப தப்பா தான் போய் முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு அத தப்பான ஒரு வழி, அதாவது தப்பான ஒரு கண்ணோட்டத்துக்கு தான் கொண்டு போய் விடுவாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே தப்பு தான் செய்றாங்க அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனா இதுக்கு நடுவுல வந்து இப்ப இந்த ராஜேஸ்வரியும், ரஞ்சிதாவும் இப்படிலாம் வந்து இப்ப பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்ற அளவுக்கு வருத்தப்படுற அளவுக்கு வந்து இப்ப ஆகப்போகுது. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விஜய் வந்துட்டு என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம திருன்னு முழிச்சுட்டு இருந்தது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஏன்னா, அவரு இந்த கல்யாணத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஈடுபாடே இல்லாம தான் இருந்தாரு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயம் அதாவது ரஞ்சிதாவும், அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போதுமன் இவங்க 2 பேருமா சேர்ந்து நம்ம மல்லியையும், விஜய்யையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல பிரிக்காம இருந்திருந்தாங்க அப்படின்னா, இந்த கல்யாணம் நடக்கும்போது நம்ம விஜய்க்கு அந்த அளவுக்கு ஈடுபாடு இல்லனாலுமே கூட மல்லிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஓரளவுக்காச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, சந்தோஷமா இருந்திருப்பாரு. ஆனா, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நடக்காததுக்கான காரணம் ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நடக்காததுக்கான காரணம் இந்த ரஞ்சிதாவும், ராஜேஸ்வரியும் வந்துட்டு போடுற பிளான்னால. ஆனா, இப்போ அன்னபூர்ணி வந்துட்டு இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அது மட்டும் இல்லாம விஜய் தம்பி இந்த வீடியோவ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு எல்லாமே புரியும். இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க அது இதுன்னு சொல்லிட்டு எதுனாலும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காதீங்க. இங்க என்ன நடக்குதோ ரியாலிட்டி என்னவோ அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஆனா, அத புரிஞ்சுக்காம ஏன் இப்படிலாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ நம்ம அன்னபூர்ணி வந்துட்டு ஒரு சில வீடியோவ காட்டுறாங்க. அந்த வீடியோல அப்படி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரஞ்சிதாவும், ராஜேஸ்வரியும் நம்ம வெண்பாவுக்கு யாரு? அத்தை பொண்ணு அப்படின்ற மாரி தான் இருக்கு. அதாவது சித்தி, அத்தை அப்படின்னு தான இருக்கு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஒரு விஷயத்துல வெண்பாவ கொடுமைப்படுத்துறது, வெண்பாவ வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறது, "இப்படிலாம் பண்ணுவியா? மல்லி பேச்ச கேட்பியா?" அப்படின்ற மாரி சொல்றது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அன்னபூர்ணி வந்து வீடியோவா எடுத்து வச்சு, அத வந்து பார்த்தீங்கன்னா காட்டி, இப்போ பயங்கரமா மிரட்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, "விஜய் தம்பி இந்த வீடியோவ பாருங்க. இதுக்கப்புறம் தான் உங்களுக்கே எல்லாமே புரிய வரும்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவ காட்டுனதுக்கு அப்புறமா, விஜய் பார்த்து பயங்கர ஷாக் ஆக ஆரம்பிச்சுறாங்க. "என்னக்கா இது? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? வெண்பா சின்ன குழந்தை. அது கூட தெரியாம வெண்பாவ இப்படி போட்டு மிரட்டியிருக்கீங்க, உருட்டியிருக்கீங்க. ஏன் சூடு வைக்கிறதுக்காகவே போயிருக்கீங்க. உங்களுக்கு என்ன மூளை கீழ கெட்டு போச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ரஞ்சிதாவோ, ராஜேஸ்வரியும் மாட்டிக்கிட்டா எப்படி இருக்கும்? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.